எங்கே பாம்பா இருக்க? பாம்பா? வாட்ஸ்அப் வந்துச்சிங்களா? அன்றைக்கி நைட்டு 11 மணிக்கு அனுப்பிச்சுண்ணா. தெரியலைங்களா? அப்படிங்களா? பாருங்கள். ஆமாம், ஒன்று வந்துச்சு. ஒன்று அது 55 நிமிஷம் வந்து வரும். அது நான் குரூப்பில் போட்டுவிட்டீங்களா? சரி. பார்க்குறாங்களா யாராவது இதில் நீங்கள் அனுப்புறது? ஒரு 40 பேர் பார்த்துருக்காங்க. பரவாயில்ல. அங்கேருந்தே வருது, யூடியூப்பில் தேடுறாங்களா, அதுலேயே வந்துடுது. நீங்கள் சாய்பாபா கோயில் குமாரபாளையம் போட்டிங்கன்னா வந்துடும். எல்லாமே வந்துடும். பார்க்கலாம், நம்ம பண்ணுறத பண்ணலாம். ஐயா நடக்குங்கய்யா, நடக்குங்கய்யா. எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை நடக்கும். இன்னைக்கு கூட வருது பார்த்தீங்கன்னா, இந்த டூர் சேர்த்துறவர் எனக்கு வந்து கம்ப்ளீட் பூரா எடுத்தார். நான் பேசுகிறதுலேருந்து எடுத்து எடிட்டிங் பண்ணி யூடியூப்பில் போடுறேன்னு போயிட்டு நான் சொல்லியிருக்கேன். எப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒருத்தர் யார் அந்த பாப்பாவை பிடிச்சி ரெடி பண்ணி. சரி, எப்படின்னு நான் சொல்கிறேன். நான் அதுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணுறேன். நான் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் வர முடியும். நீங்கள் வந்து தினம் போட்டிங்கன்னு வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். ஒரு வருஷம் கணக்கு வச்சிங்க. ஒரு வருஷம் கழிச்சு 1,00,000 தோணும். பார்க்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நான் வேறு கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்குனால பண்ண முடியல. ஒருத்தர் வந்து இதுக்கு ரெடி பண்ணி ஃபாலோ பண்ணணும் ரெகுலராக. அதுக்கு ஒரு பையன் வெளியில் போய் போயிடுறான். அதனால் ஃபாலோ பண்ண.
இதோட முடிந்தது அப்படின்னு சொல்லுவார். நானே சரணகதி என்று என்னை நம்பி வந்த என் பக்தன் வீட்டில் இது இல்லை அது இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவார் பாபா. கணபதிக்கு பூஜை செய்கிறாங்க, கவனிங்க. கணபதிக்கு இப்போ தீபாராதனை காட்ட போகிறாங்க, நல்லா கவனிங்க. அந்த அம்மா முன்னாடி சரியா போயிடும். இப்போ கணபதிக்கு அன்னம் ஊட்ட போகிறாங்க. ஆண்கள் பெண்கள்லாம் சொல்லுங்க. சுந்தரம் அப்படியே அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாம் உள்ளதில் ஏற்றி எடுத்து பாபா சொல்லுவார், என்னுடைய பக்தனுக்கு எப்பவுமே 2 விதையை கொடுத்துரு. ஒரு கையில் நம்பிக்கை அப்படிங்கிற விதை, இன்னொரு கையில் பொறுமை அப்படிங்கிற விதையை கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார். பூஜை நல்லா கவனிங்க. உங்கள் செல்லெல்லாம் சைலண்டில் போட்டுக்கோங்க. தீபாராதனை காட்டுறாங்க. நல்லா பிரார்த்தனை வச்சுக்கோங்க. உங்களுடைய எண்ணங்கள் பூரா கடவுள் மேலே தான் இருக்கணும்.
இப்போ அடுத்தது சாப்பாடு விட்ட போகிறாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் நீங்களும் கூட சேர்ந்து சொல்லலாம். குருவுக்கு சாப்பாடு விட்டுறது அவ்வளோ பெரிய பாக்கியம். ओम सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज के अन्नम नैवेद्यम समर्पयामि। ओम नंदीश्वर कुमार पूर्णिमावसन्नम नैवेद्यम समर्पयामि। ओम सद्गुरु साईनाथ महाराज के अन्नम नैवेद्यम समर्पयामि। ओम सद्गुरु दत्तात्रेय स्वामी अन्नम नैवेद्यम समर्पयामि। ओम अनंत होरी ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज के अन्नम नैवेद्यम समर्पयामि। वामय परकम अरहत सिद्धरलकन्नम नैवेद्यम समर्पयामि। ओम शिवागुरु सुंदरी मीनाक्षी विहागन्नम नैवेद्यम समर्पयामि। சாயலாம். இப்போ உதி மந்திரம் சொல்ல போகிறாங்க. ஆண்கள், பெண்கள் அப்படி இந்த மாதிரி கை வச்சு 2 கையும் தொட மேலே வச்சு அப்படியே மெதுவாக கண்ணை மூடி பூர்வ மத்தியில் அப்படியே உங்களோட எண்ணங்களை வைங்க. எல்லாம் தியான நிலைக்கு வாங்க. ஃப்ரீயாக அப்படியே தியானத்துக்கு வாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்லாம் தியானத்துக்கு வந்துட்டீங்களா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஓம் பரமம் விசித்திரம் லீலா விபூத்யம் ஓம் பரமாத்ம மோட்ச பிரதாத்தம் ஓம் பாபா விபூத்யம் இதமஸ்த்ரயாமி ஓம் சாயி விபூத்யம் இதமஸ்த்ரயாமி ஓம் பரமம் பவித்ரம் பாபா விபூத்யம் ஓம் பரமம் விசித்திரம் லீலா விபூத்யம் ஓம் பரமார்த்த இஷ்டார்த்த மோட்ச பிரதாத்தம் ஓம் பாபா விபூத்யம் இதமஸ்த்ரயாமி ஓம் சாயி விபூத்யம் இதமஸ்த்ரயாமி யாரும் சொன்ன விலைக்கு வேண்டாம். இந்த மாலை வேளையில இந்த துவாரகா மாயில இங்கே இருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லாத்துக்கும் உண்ண உணவும் உடுத்திக்கிறோடையும் இருக்கிறதுக்கு இடம், உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆய்வு, நிறை செல்வம், சொல்வாக்கு, செல்வாக்கு, யாருக்கு யாருக்கு என்ன பிரார்த்தனையோ நல்லா அப்படியே பிரார்த்தனை வச்சுக்கோங்க.
ஒவ்வொரு நாள் என்ன சொல்லுவார்னா அன்னமே பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு மனிதனுக்கு போதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் சாப்பாடு மட்டும்தான். ஒரு பொருள் சாப்பாடு மட்டும்தான். எதுக்காக இந்த ஒவ்வொரு வாரமும் இந்த அண்ணன் சாப்பாட்டை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, ஜீவகாரணி நம்ம யாருக்காவது தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். தர்மம்ங்கிறது பல வகையில் செய்யலாம். நாய்க்கு சோறு வைக்கலாம், பூனைக்கு சோறு வைக்கலாம், காக்கா குருவிக்கெல்லாம் சோறு வைக்கலாம். நீங்கள் ஒரு கோயில் குளத்துக்கு போனால் மீனுக்கு பொறி வாங்கி போடலாம். பச்சரிசி பவுடர் பண்ணி நாட்டு சர்க்கரை கலக்கி உங்கள் குலதெய்வம் கோயிலில் கொண்டு வச்சு கும்பிட்டு கோவிலை சுற்றி ஒரு ஓரமாக சுற்றி உங்களோட வேண்டுதலை வேண்டி போட்டிங்கன்னா அது தர்மம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத புண்ணியம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. நாம் ஒரு 100 வரம்பரை கூப்பிட்டு கடாயை வெட்டி கோழி அறுத்து முட்டையை வச்சு சோறு போட்டால் தான் தர்மம்லாம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன ஜீவ ராசிகளுக்கு தானிய தர்மம் பண்ணுறது தான் பெரிய தர்மம்னு சொல்லுவாங்க. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் பிறகு மறுபடியும் தர்மமே வெல்லும். எப்படி தர்மம் வெல்லும்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு புண்ணிய காரியங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் தர்மம் வெல்லும். சரி, சாய்பாபா என்ன அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவரா? நாம் குமாரபாளையத்தில் இருக்கிறோம், அவர் சீரடியில் இருக்கிறார். 1200 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிறாரு. நாம் சொன்னால் இந்த சாமிக்கு காது கேட்குமா அப்படின்னு நீங்களாம் நினைக்கலாம். அவர் சொல்கிறாரு, என்னுடைய துவாரகாமல் இருக்கக்கூடிய செவுத்து கூட காது இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த செவுறு கூட உங்கள்கிட்ட பேசும் அப்படின்னு சொல்கிறார். நாம் யாராவது நம்புவோமா? நம்ப மாட்டோம். நாம் என்ன செய்வோம்? கஷ்டம் கஷ்டம் கஷ்டங்கிற வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவோம் மொழிய யாருமே இறை வழிபாட்டுக்கு போக மாட்டோம். கடவுள்கிட்ட போய் நம்ம பேச மாட்டோம். குலதெய்வத்தையே கும்பிட மாட்டோம். நாங்கள் எதுவுமே கஷ்டப்பட மாட்டோம். ஆனால் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு நம்ம சொல்லுவோம். தயவு கூர்ந்து யாரும் நான் காயப்படுத்தவில்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. 9 வாரம் விரதம் அப்படின்னு சொல்றாங்க. 9 வாரம் விரதமே இருக்க வேண்டாம்னு அவர் சொல்றாரு. விரதம் அப்படிங்கிற பேரால் எந்த இடத்துலையும் ஒன்று வருத்திக்க வேண்டாம். நல்லா சாப்பிடு முதல்ல அப்படிங்கிறார். நீ சாப்பிட்டா தான் என் மேலே உனக்கு பக்தியே வரும். நீ விரதம் அப்படின்னு சாப்பிடாம இருந்து காதெல்லாம் அடைச்சிக்கும், கண்ணெல்லாம் உள்ள போயிடும், வயிறெல்லாம் கடுகடுன்னு ஆயிரும். எப்படா 12 மணி வரும், ஆராத்தி முடிச்சுட்டு முதல்ல சோத்தை திம்போம் அப்படின்னு உன்னுடைய எண்ணங்கள் பூராமே உணவின் பால் ஈர்க்கப்பட்டுரும். பக்தியின் பால் எந்த இடத்துலையுமே ஈர்க்கப்படாது அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, நான் அதாவது எங்கிட்ட வர என்னுடைய பக்தன்லாம் என்ன நினைக்கிறான்னா, நான் சாப்பிட்டுட்டு இங்கே சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான் அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் அன்றாடம் கொடுக்கக்கூடிய கணக்கை இறைவனாக எஜமான் அவனுக்காக நான் சமர்ப்பணம் பண்ண காத்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். அடுத்த வாரத்தை சொல்றாரு பாருங்க, நான் என்னுடைய கஜானாவோ இங்கே நிரம்பி கிடக்குது. எங்கிட்ட வரவெல்லாம் 1 கொடு, 5 கொடு, 10 கொடுன்னு தான் கேட்குறான். 1000 கொடு, லட்சம் கொடு, கோடி கொடுன்னா நான் கேட்டால் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் என்கிட்ட யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். நானும் இங்கே ஒரு பெரிய பொக்கிஷாரையை திறந்து வச்சிருக்கிறேன். உனக்கு ஞானம் வேணும்னா ஒரு வண்டி கொண்டாந்து ஞானத்தை ஓட்டிகிட்டு போயிரு, இல்லை எனக்கு செல்வம் தான் வேணும்னா அதையும் இங்கே வந்து ஓட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறார். ஒரு வண்டியை கொண்டாந்து செல்வம் வேணும்னா செல்வத்தை ஓட்டிகிட்டு போ, ஞானம் வேணும்னா ஞானத்தை ஓட்டிகிட்டு போ அப்படிங்கிறார். நாம் அங்கேருந்து வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் கூட உட்கார்றதில்லை. அப்படியே நம்ம போய் எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல. ஒரு 10 நிமிடம் ஒரு ஆலயத்தில் உட்கார்ந்து நம்மளோட எண்ணங்களை யாருமே பகிர்ந்துக்கிறது கிடையாது. உடனே கடவுளை நாம் குறை சொல்லிடுவோம். நான் சாய்பாபாக்கிட்ட போனால் நடக்கலை, மாரியம்மா கிட்ட போனால் நடக்கலை, முடியம்மா கிட்ட போனேன், கருப்பங்கிட்ட போனேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு தெய்வங்களை யாருமே தயவு கூர்ந்து குறை சொல்லாதீங்க. நீங்கள் முதல்ல 9 வாரம் வரதுங்கிற வார்த்தையை விட்டுருணும். அங்கேருந்து வந்துட்டேன், பாபா நான் வந்துட்டேன், எனக்கு எதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும்னு சொல்லி உங்களோட எண்ணங்களை முதல்ல பதிவு பண்ணுங்க. அப்போ தான் நம்மளோட காரண காரியங்கள் நடக்கும். இந்த 3 வருஷத்துல இந்த அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்க பையன் படிச்சுட்டு எத்தனை வருஷம் வேலை இல்லைங்க? 3 வருஷம் என்ஜினியரிங் வேலை இல்லை. ரொம்ப மன வருத்தப்பட்டாங்க. ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அங்கே போய் சொன்னேன், ஐயா அந்த அம்மாவுக்கு கணவன் கிடையாது, நீங்கள் தான் தாய், தந்தை, குரு எல்லாம். அந்த பையனுக்கு நீ 9 வாரம்
அவ்வளோ நாளில் நீ எடுத்துக்க கூடாது, வேலை வாங்கி கொடுன்னு சொன்னேன். 3வது வாரம் அந்த தம்பி வேலைக்கு போயிட்டார், பெங்களூர் போயிட்டார் 3வது வாரம். இந்த அற்புதம் எங்காவது நடக்குமா சொல்லுங்கள்? எங்காவது நடக்குமா சொல்லுங்கள்? இந்த சாமி பேசும், ஆனால் நாம் யாரும் சாமிகிட்ட பேசுறதில்லை. நம்ம கஷ்டத்தை வந்து பக்கத்தால் வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்லுவோம், அவன் தான் ஊர் பூரா போய் சொல்லுவோம். எதுக்கால வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்லுவோம், இந்தாண்ட வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுவோம், யாருக்கிட்டையாவது ஃபோன் போட்டு சொல்லுவோம். ஆனால் கடவுள்கிட்ட நாம் யாருமே கடக்கிறது கிடையாது. தயவு கூர்ந்து யாரையும் மனசங்கடப்படுத்தலை. நான் உங்களுக்கு இறையாண்மையும் இறை நேசம் வரணுங்கிறதுக்காக இதை நான் இந்த இடத்துல உட்காந்து சொல்கிறேன். பாபா சொல்கிறாரு, என்னை வெறும் சித்திரமாக பார்க்காத, சித்திரம்னா இந்த மாதிரி ஃபோட்டோவாக பார்க்காத, கற்சிலையாக பார்க்காத, உயிர் உள்ள ஜீவனாக பாரு, எங்கிட்ட பேசு அப்படிங்கிறார். பேசுறதுனா எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர் சொல்கிறார், என்னுடைய ஃபோட்டோ ஒன்று வை, அதுக்கு 2 விளக்கு வை, 1 டம்ளரில் தண்ணி வை. இந்த ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த சாய்பாபா பால் பேடா சாப்பிடுவார், பிரியாணி சாப்பிடுவார், லட்டு சாப்பிடுவார், கேசரி சாப்பிடுவார். அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் அதுக்கெல்லாம் அவனுடைய டாம்பிகம், அவனுடைய பணக்கார தன்மையை காட்டுறான். அதையெல்லாம் நீ ஒன்றும் பயந்துக்காத. உங்கள் வீட்டில் பழைய சோறு இருந்தால் கூட வச்சுட்டு, பாபா இதை வந்து சாப்பிடுங்க, நான் ஒடியாந்துருவேனாக்குறேன், நீ கூப்பிடு நான் வந்துடுவேன். அமைதியாக உட்காந்து, பாபா இன்னைக்கு நான் செய்யக்கூடிய செயல்களில் எவ்வளோ இடையூறுகள் வரலாம், இன்னல்கள் வரலாம், துன்பங்கள் கூட வரலாம், நான் போகக்கூடிய பாதைகளில் கஷ்ட நஷ்ட கண்டம் தண்டங்கள்லாம் கூட வரலாம். நீங்கள் தாயாவும் தந்தையாவும் குருமாவும் இருந்து மலரை போன்ற ஒரு மென்மையான பாதையை அமைச்சு கொடுத்து என் வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். முடியாத வேலை பாபா கிட்ட கிடையவே கிடையாது. இந்த அம்மாவோட அக்கா தங்கச்சி, இந்த அம்மாவோட தங்கச்சி எத்தனை வருஷமா சொத்து பிரச்சனை, ஒரு 5-6 வருஷம் சொத்து பிரச்சனை. அவங்க வந்து சொன்னாங்க, கூட்டிகிட்டு போய் சொன்னேன், பாபா இந்த அம்மாவுக்கு முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொன்னேன். உடனே வேலை முடிஞ்சிருச்சு. எத்தனையோ நாள் முடியாத வேலை. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இந்த சாய்பாபா வந்து பெரிய அச்சய பாத்திரம், அல்ல குறையாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் அள்ளிக்கலாம், ஆனால் குறையாது. நாம் யாருமே அள்ளுறது கிடையாது. அவர் சொல்கிறார் பாருங்க, நான் ஏழைகளுக்குள் ஏழை, என்னுடைய பக்தனுடைய பாத கமலத்தை தரிசிக்க நான் ஏங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். அவனுடைய மலம்னா நம்ம ஆய்வு வரணும், அவனுடைய மலத்தில் நான் புழுவாக இருக்க கடமைப்படுறேன் அப்படிங்கிறார். அவரோட வாழ்க்கை வரலாறு எழுதி வச்சிருக்கிறார். நான் அடியாருக்கெல்லாம் அடியார், யாரெல்லாம் எனக்கு பூஜை புனஸ்காரம் வேலை செய்கிறான்னு அவனுக்கு நான் வேலைக்காரன் அப்படிங்கிறார். சரி, இந்த சாய்பாபாவுக்கு மொழிகள் ஒரு தடையாக இருக்குமா? நாங்கள் கன்னடத்தில், நாங்கள் மலையாளி, நான் ஹிந்தி, நான் குஜராத்தி. அவர் சொல்கிறார், மொழிகள்லாம் ஒரு தடையே கிடையாது எனக்கு அப்படிங்கிறார். ஆனால் நீ என்கிட்ட பேசு, நீ எதில் சொன்னாலும் எனக்கு காது கேட்கும் அப்படிங்கிறார். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் காலையில் உங்களால் வேலை பளு இருந்தாலும் மாலை ஒரு முறை வந்து விளக்கேற்றி உட்கார்ந்து உங்களோட கதைகளை சொல்லுங்க. இந்த சாமி கேட்கும். ஒரு முறை பார்த்தீங்கன்னா, ஒரு தாயும் மகனும் சிறுடிக்கு அந்தாண்ட கிராமத்திலேருந்து பாபாவை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அவங்க பெரிய ஜமீன். அந்த மகன் வந்து அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா இந்த பாபாவோட ஃபோட்டோவுக்கு தினம் 2 விளக்கு வைங்க, 1 டம்ளர் தண்ணி வைங்க, பிரசாதம் வைங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். அவர் பெரிய ஜம்மீன் அப்படிங்கிறதுனால இறை வழிபாட்டில் அவருக்கு பெரிய ஆர்வம் கிடையாது. பையன் சொல்லிட்டானே அப்படின்னு ஒரு வேலை செய்கிறார். அந்த தாயும் மகனும் துவாரகாமாய்க்குள்ள கால் எடுத்து வைக்கிறப்ப பாபா சொல்கிறார், ஓ அம்மா, நேற்று மதியம் உன்னுடைய வீட்டுக்கு நான் வந்திருந்தேன். கதவு ஜன்னலெல்லாம் அடைக்கப்பட்டு இருந்தது. சிறு துவாரத்தின் வாயிலாக உள்ளே போய் பார்த்தேன், ஒன்றுமே எனக்கு நீங்கள் வைக்கல. நான் கடுமையான பசியில் வந்த ஏமாற்றத்தோடு திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த அம்மா அழுகிறாங்க, பாபா மன்னிச்சிருங்க. உடனே தன்னுடைய தந்தைக்கு மகன் ஒரு லெட்டர் எழுதுறான், அப்பா நான் வர வரைக்கும் இது கடமையாக செய்யுங்க அப்படின்னு. தந்தை ஒரு லெட்டர் எழுதுறார், என்னை பாபாவை மன்னிக்க சொல்லு, நான் இதை ஒரு கடமையாக செய்கிறேன் அப்படின்னு. எதுக்காக தண்ணி வைக்க சொல்லு? இன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, பால் வச்சு பார்த்தோம், பால் குறைய மாட்டேங்குது, தண்ணி வச்சா நைட்டில் காலையில் பார்த்தா இவ்வளோ குறைஞ்சிருது அப்படிங்கிறாங்க. பாபாவோட ஃபோட்டோவோ சிலையோ யார் வீட்டில் இருக்குதோ நீங்கள் தண்ணி வச்சு பாருங்கள், தண்ணி குறைஞ்சிடும். ஒவ்வொரு வீட்டுக்கு இந்த மகா யோகி வருவார். அவர் சொல்லுவார், என்னுடைய மொழிகள் எப்பவுமே பொய் போகாது, என்னுடைய வார்த்தைகள் உண்மையானது, சக்தி வாய்ந்தது அப்படிம்பார். இது எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு நீங்கள் அந்த ஜனங்க கேட்கலாம். அதுக்கு வாழ்க்கை வரலாறு ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறார். பாபாவை பார்க்கறதுக்காக ஒருத்தர் வரார்.
அவர் வந்து துவாரகாமாயில் பாபாவை கேட்குறார், பாபா எங்கள் வீட்டில் 501 அந்தனருக்கு நாங்கள் உணவளிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம், நீங்கள் வந்துதான் ஆகணும் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, ஏன் சார்பாக உனக்கு 3 பேர் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து அந்த அழைப்பு விழுதல் வைக்கிறதுக்கு வந்தவர்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார், இந்த மாதிரி நான் வந்து கோசாலை ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கு நீங்கள் எனக்கு கொஞ்சம் நன்கொடை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, நான் நிறையா நன்கொடை கொடுத்துட்டேன், நன்கொடை கொடுக்க இயலாது அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர் போயிடுறார் ரயில்வே ஸ்டேஷனில். அந்த அன்னதானம் கொடுக்கக்கூடிய அந்த நாள் வரப்போ அந்த நன்கொடை கேட்ட நண்பர் அந்த வீட்டுக்கு போகிறார். உடனே இவர் சொல்கிறார், நான் தான் இவருக்கு நன்கொடை இல்லைன்னு சொன்னேன், இவர் எதுக்கு மறுபடியும் இங்கே வரார் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் இன்றைக்கி 501 அந்தனருக்கு உணவளிக்கிறதா கேள்விப்பட்டேன், நாங்கள் 3 பேர் வரோம் அப்படின்னு சொல்கிறார். என்னார வர்றது? அந்திகாலம் வாங்க, மதியம் 12 மணிக்கு மேலே வாங்க அப்படின்னோடனே இவர் 12 மணிக்கு மேலே போய் சாப்பிட்டுட்டு போயிடுறார். உடனே அவர் சொல்கிறார், பாபா உங்கள் வார்த்தைகள் போயிடுச்சு, உங்கள் மொழிகள் உண்மையானதில்லை, உங்களது எல்லாமே பொய்ன்னு ஒரு லெட்டர் எழுதுறார். சாமா எடுத்துகிட்டு துவாரகாமாய்க்குள்ளே போகிறப்ப பாபா கத்துறார், ஓ சாமா, என்னுடைய மொழிகள் பொய் போகாது, என்னுடைய வார்த்தைகள் உண்மையானது, சக்தி வாய்ந்தது. அந்த பைத்தியக்காரங்கிட்ட நான் என்ன சொன்னேன், ஏன் சார்பா 3 பேர் அனுப்புறேன்னு சொன்னேன், நான் வரணும்னு சொன்னேன்னா ஏன் சார்பா 3 பேர் போனாங்களா இல்லையா? உடனே அவனுக்கு கடிதம் எழுது அப்படிங்கிறார். அவர் கடிதம் உடனே ஓடி வர்றார். அங்கேருந்து வந்து பாபா காலை பிடிச்சி அழுகிறார், பாபா உங்கள் மொழிகள் பொய் போகாது, உங்கள் வார்த்தைகள் உண்மையானது, சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறார். பாபா எப்பவுமே தன்னுடைய பக்தனுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய அற்புதக்காரர். பாபா சொல்கிறாரு, என்னுடைய பக்தன் மேலே நம்பிக்கை அப்படிங்கிற கதையை நீ ஓயாம வீசிக்கிட்டே அவன் அப்படியே திரும்புவான், நான் வசப்படுத்திக்குவேன். அவன் வீட்டில் ஒரு குருத்தாய் எழுந்திரிச்சு செடியாயி மரமாயி ஸ்தலம் பரிச்சமாயி அவனுடைய வம்சமெல்லாம் நான் காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், பாருங்க எவ்வளோ வார்த்தைகள் பாருங்க. நீ நம்பிக்கையோட மட்டும் இந்த துவாரகாமாய்க்குள்ள காலை வச்சிரு, நம்பிக்கை அதிகப்படியான அவனுடைய அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் எதுக்காக இந்த கதைகள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் பாபா அப்படிங்கிற ஒரு மகா சக்தியை கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தோல்வியே கிடையாது. அவர் சொல்கிறார், நானே சரணகதி என்று என்னை நம்பி வந்த என் பக்தன் வீட்டில் இது இல்லை அது இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படிங்கிறார். நீ நம்பிக்கையோட மட்டும் என்னை கும்பிட்டு பாரு, அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நான் செய்ய காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. நாம் யாராவது நம்பிக்கையோட கடவுளை கும்பிடுறோமா? மாரியம்மா கிட்ட போனால் 9 மாரியம்மாவுக்கு தினம் தண்ணி வந்து போகும். ஒரு அம்மா சொல்லும், நான் இந்த மாரியம்மாவுக்கு ஒரு வருஷமாக தண்ணி ஊற்றுறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை. அந்த அம்மாவுக்கு நடக்கலைன்னா நமக்கு நடக்காமல் போயிருமா? உடனே அந்த வாரம் நிப்பாட்டிடுவோம். அந்த அம்மா சொல்லும், இப்போ நான் கருப்பு சாமிகிட்ட போனேன், எனக்கு எல்லாமே நடந்துச்சு. உடனே அங்கே போயிடுவோம். கருப்பு சாமிகிட்ட போகிறவர் சொல்லுவார், இந்த கருப்பு சாமிகிட்ட நான் 5 வருஷமாக வரேன், எனக்கு ஒன்றுமே நம்மாவுக்கு நடக்காத அம்மாவுக்கு எதுக்கு 5 வருஷம் அங்கே வேலை? உடனே அந்த அம்மா சொல்ல, நான் முனியப்பாக்கிட்ட போகிறேன். உடனே இந்த அம்மா முனியப்பாக்கிட்ட போகிறேன். அம்மா யார் பெண்களை நான் குறை சொல்லலை, ஆண்களையும் குறை சொல்லலை. நம்ம இறை வழிபாட்டில் ஒரே ஒரு வழி, இறைவன் யாரோ ஒருத்தர் முருகானா முருகனை கட்டி வேலை பிடிச்சிக்குவேன், வெங்கடாஜலபதினா வெங்கடாஜலபதி காலை பிடிச்சிக்கணும், மாரியம்மானா மாரியம்மாவை பிடிச்சிக்கணும், காளியம்மானா காளியம்மாவை பிடிச்சிக்கணும். தெய்வங்கள் நமக்கு செய்யறதுக்காக தான் அவதரித்து உட்கார்ந்து. நீங்கள் எந்த தெய்வத்தை 1 கோடி பேருக்கு சோறு போட்டாலும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் முறையாக செய்யலினா எந்த தெய்வத்திட்ட போனாலும் உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. குலதெய்வத்தினுடைய வழிகாட்டுதல் இருந்தால் தான் குரு வழிகாட்டுவார். குரு வழிகாட்டுதல் இருந்தால் தான் காரண காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும். நீங்கள் 1 கோடி பேருக்கு தர்மம் செஞ்சீங்கனாலும் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. தர்மத்துக்கு அற்புதமான ஒரு கதையை சொல்லிட்டு உரையை முடிக்க போகிறோம். கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் ரதத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து சொல்கிறார், மாமா நான் பெரிய வில்வித்தக்காரன், நான் எவ்வளோ தர்மம் தானம் தியானம் நிறைய தர்மங்களை நிறைய செய்கிறேன் மாமா. ஆனால் இந்த ஜனங்க என்ன ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, கர்ணனை மட்டும் ஏற்றுக்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த கிருஷ்ணர் தான் பெரிய லேலை பண்ணக்கூடிய ஆளாச்சு. சடார்னு தேரை காட்டுக்குள்ளே விட்டுறாரு. காட்டுக்குள்ளே போனோடனே பயங்கரமாக ஜொலிக்குது. பார்த்தா அது தங்க மலை. அர்ஜுனன் சொல்கிறான், மாமா நான் தர்மம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வேலை இது. இந்த மலையை சின்ன சின்ன கட்டியாக உடைச்சி இந்த 18 கிராமத்தில் கூடிய மக்களையெல்லாம் கூப்பிட்டு
நான் தர்மம் செய்யணும் மாமா. சரி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிடுறா. எல்லாத்தையும் உடைச்சி வச்ச உடனே பரமாத்மா ஒரு வேலை செய்கிறாரு. இந்த தங்கத்தை வாங்குறவங்களாம் அயோக்கியர்களாக இருக்கக்கூடாது, நேர்மையானவங்களாக இருக்கணும், உண்மையானவங்களாக இருக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் இது போகணும்னு சொல்லி இவர் 18 பட்டி கிராமத்தில் போய் சொல்கிறார். எல்லாம் நாளைக்கு வாங்க, உங்களுக்கு தங்கம் பரிசாக கொடுக்குறேன், தங்கம் பரிசாக கொடுக்குறேன். எல்லாம் இவர் நிபந்தனை வைக்கிறார். துண்டக்கான துணிகன் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட கேட்குறான், மாமா உங்கள் லீலைகளை நிறுத்துங்க, இதுக்கு எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படிங்கிறார். உடனே பரமாத்மா அப்படியே ஞானத்தில் பார்க்குறாரு. கர்ணா வா அப்படின்னு கர்ணன் வந்துடுறாரு. மாமா எங்கே இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அர்ஜுனன் இந்த மாதிரிலாம் ஒரு வேலை செய்கிறாரு. கர்ணா இந்த தங்கத்தை தர்மத்தின் வாயிலாக தர்மம் செய்யணும் கர்ணா அப்படின்னு சொல்கிறார். அப்போ கர்ணன் என்ன பண்ணுறாருன்னா நேராக கிராமத்துக்குள்ளே போய் சொல்கிறார், 6 மணி ஆகிடுச்சுமா மாப்பிள்ளை, இதுக்கு மேலே நீ தர்மம் செய்யக்கூடாது. இல்லை மாமா நான் கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு 60 வயது மிக்க ஒரு ஆணை கூட்டிகிட்டு வராரு, 50 வயது மிக்க ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வராரு. உடனே அர்ஜுனன் பயங்கரமாக சிரிக்கிறான். இவங்களாம் நேரத்தையா வந்துட்டு போயிட்டாங்க, இன்னைக்கு இவங்க நீ வேணா பண்ணிடுவ அப்படிங்கிறார். அப்போ கர்ணன் சொல்றாரு, மாமா இவங்க ஒரு அன்னச்சத்திரம் வச்சிருக்கிறாங்க மாமா, தினம் 250 பேர் அங்கே வர்றாங்க. ஆனால் இவங்கனால 100-150 பேருக்கு மட்டும்தான் உணவு கொடுக்க முடியுது. இந்த தங்கத்தை எல்லாம் கொடுத்தோம்னா இவங்க தினம் 250 பேருக்கு அன்னம் கொடுத்துருவாங்க, தங்கமும் கரைஞ்சிரும், தர்மமும் தலை தூக்கிடும் மாமான. உடனே அர்ஜுனன் நீட்டி கர்ணனுடைய காலில் விழுந்த, நீ தான் இந்த உலகத்தினுடைய தர்ம புதல்வன், நான் தோத்துட்டேன்னு சொல்கிறேன். எதுக்காக அதை சொல்கிறேன்னா, ஒரு கவளம் சோறு யாரும் கொடுத்தீங்கனாலும் தர்மம். அதனால் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவில் எங்காவது அன்னதானம் நடக்குதான்னு பாருங்கள். இல்லைன்னா வெளியில் ரொம்ப பசியாக இருக்கிறவனுக்கு வாங்கி கொடுங்க. அது போட்டால் நிறைய வச்சுருக்கவனுக்கு கொடுக்க வேண்டாம். மாதத்தில் ஒரு முறை உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தயிர் சாதம் ஒரு 11 பாக்கெட் எடுத்து செஞ்சுக்கோங்க. பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்துக்கு அங்கே போய் அங்கே யாருக்காவது ஒரு 11 பேர் கொடுங்க, அது தர்மம். பௌர்ணமி அன்னைக்கு 11 பேருக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நம்மளோட கர்மா பித்திருக்கள் தோஷங்கள்லாம் விலகிடும். சரி, குலதெய்வத்துக்கு நாங்கள் கெடா வெட்டுறோம். குலதெய்வம் கெடா கேட்கல, வேலில் குத்திக்க சொல்லலை, அதாவது உருளு தண்டா போட சொல்ல, முட்டி போட சொல்லலை. குலதெய்வம்னா யாரு? நம்ம மூதாதையர்கள். நம்ம குலதெய்வத்துக்கு போகிறப்ப ஒரு தேங்காய் வாங்கிக்கிங்க, வசதி இல்லைன்னா 2 வாழைப்பழம் வாங்கிக்கிங்க, ஒரு வெத்தலை பாக்கு 11 ரூபாய் காசு, 11 விளக்கு நல்லெண்ணெயில், ஒரு டம்ளர் பச்சரிசி மூட்டில் போனீங்கன்னா பொங்கல். தம்பி பேசாதீங்க, இதை கொண்டு உங்கள் குலதெய்வம் கோயிலில் கொடுத்துட்டு பச்சரிசி மாவை பவுடர் பண்ணி சர்க்கரையும் கொண்டு வச்சு நிறைய கொடுத்து பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் மாற்றம். நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா நீங்களும் அன்னதானம் செய்யலாம் அப்படிங்கிற மாதாந்திர திட்டம் இருக்குது. மாதம் 250 ரூபா உங்கள் குடும்பத்துக்கு, அந்த திட்டத்தில் சேர்ந்துக்குங்க. இன்றைய அன்னதானம் செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா ரிக்ஷா மிஸ்ரா, நீலம் மிஸ்ரா, சாலி மிஸ்ரா, அக்ஷயா குமார், அனந்த மிஸ்ரா, ரிக்ஷா மிஸ்ரா. அரசு வேலை வேண்டி பிரார்த்தனை. பாபாவோட அருக்கண்ணினாலும் சையத்சா சர்க்கார் ஆசீர்வாதத்தாலும் இன்னைக்கு இந்த அண்ணன் கொடுக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு 16 செல்வம் பெற்று பெருவாழ்வன் அப்படியே கண்ணை மூடி உங்களை நாமெல்லாம் ஒரு வாழ்த்திடலாங்க. எல்லாரும் கண்ணை மூடி ஒரு தியானத்தை முடிங்க. சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की पुष्पम समर्पयामि। ओम से सावली गुरु समर्पयामि। ओम से सरकार गुरु समर्पयामि। ओम श्री पापम पुष्पम समर्पयामि। ओम श्री साई सरकार अंजनेय समर्पयामि। ओम जय श्री राम पुष्पम समर्पयामि। श्री साई सरकार नाम पुष्पम समर्पयामि।
समर्पयामि वारागिभ्यां पुष्पं समर्पयामि मीनाक्षिभ्यां पुष्पं समर्पयामि ओम गिरिहेशाय विद्महे महादेवाय धीमहि तन्नो ज्ञानप्रचोदयात् ओम महाज्ञानगुरुदेवताभ्यो नमो नमः अस्मिन् कुम्भस्य आवाहनं स्थापनं निदानदावस्य पुष्पसमावोहनं ओम महाज्ञानगुरुदेवताभ्यो नमो नमः आसनं समर्पयामि अद्यं समर्पयामि अथर्वनियमनं समर्पयामि तन्नो वीरं समर्पयामि गंगा यमुना कावेरी नर्मदा तुंगभद्रावराणि पुण्यसिंधम् आवाहयामि वस्त्रं समर्पयामि गन्धं समर्पयामि गन्धार्थकुङ्कुमं समर्पयामि पुष्पमालां समर्पयामि ताम्बूलं समर्पयामि स्वतपुष्पं त्रयपुष्पं समर्पयामि अक्षरां समर्पयामि ओम सद्गुरुसाईनाथ महाराज के ध्रुवं समर्पयामि ओम महाआंडवाय धीमहि तन्नो ज्ञानप्रचोदयात् ओम गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपस्थवस्तरं ज्येष्ठराजं ब्रह्मस्पदां आनस्तन्नो विवेशिसादनम् ओम नमो गणापतये नमो गणपतये नमस्ते नमस्ते लंबोदराय एकवटाय विघ्नविनाशिने नमस्काय श्री वरदमूर्तये नमो नमः ओम नादबिंदु कलादी नमो नमः वेद मंत्र स्वरूपा नमो नमः ज्ञानवंदित स्वामी नमो नमः विदुलकोडी राम शंभु कुमारा नमो नमः भोग अंतरि बाला नमो नमः नागपंच मयूरा नमो नमः परशूर सीददंड विलोता नमो नमः कीद किंकिणी बाधा नमो नमः तीर संभ्रम वीरा नमो नमः गिरिराज दीपमंगल ज्योति नमो नमः दूय अम्बल लीला नमो नमः देवगुंजलि वारा नमो नमः अरुल ताराय ईशलुम पल कूलान पूजयुम ओदरुम गुण आचारणीयम ஈரலும் ஒரு தீர்ப்பான சேவை மறவாத ஏனலம் புகழ் காவேரியாமினை சோழ மங்கள மீதே மனோகரா ராஜகம்பீர நாதாளு நாயக வயலூரா ஆரம்பயிலாரூர சோழமை சேதல் ஒன்றவை மூதேருளாரினில் ஆதல் வெம்பரி நீரேறி வாகையில் லயிலேறி ஆதி அன்ற உலாவா சுபானிய சேதல் ஒன்றவை காவூரனானதில்
ஆவினம் குடிவாழ்வான தேவர்கள் பெருமானே தீபமங்கல ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவகுண்டலிவாரா நமோ நம அருள்வாராய் ஆறுதற்கோர் வாழ்கருகம் வாழ்கவென்பை ஊர்சை தனிவேல் வாழ்க புலம் வாழ்க செல்வேன் ஏனிய மஞ்சனில் வாழ்க ஆணித்த நனந்து வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க தீரடியாரெல்லாம் ஓம் ராஜாதிராஜாய பிரசன்னய காந்தினே நமோ வயம் வை ஸ்மரணாய குர்மவே சமேதாம் காமான காமாய ரட்சம் காமேஸ்வரோஜி ஸ்மரோத ராஜாவ புரேராஜாய சமாய மகாராஜாய நமோ நமः ஓம் ஸ்ரீ கருணயே முகமாதி அத்ர கோலம்
தங்கள் மத பழக்க வழக்கங்களை செய்ய தவறும் போதும், யோகிகள் தியானத்தை புறக்கணிக்கும் போதும், மனைவி மற்றும் மக்கள் செல்லுமே தங்கள் கருத்திற்குரிய ஒன்றே ஒன்று என்று மக்கள் கருத தலைப்பட்டு முக்தி எனும் உண்மை நெறியில் நின்று வழிதவறி போகும்போது ஞானிகள் தோன்றவே செய்கிறார்கள். தங்கள் மொழி செயல்வழிகளால் காரியங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் கலங்கரை விளக்கையொப்ப சேவை செய்து நமக்கு மெய்நெறியை காண்பிக்கிறார்கள். இவ்வாறாக பல ஞானிகள் நிருதி, ஞானதேவ், முக்தாபாய், நாமதேவ், கோரா, கோனாயி, ஏக்நாத், துபாரா, நரஹரி, நர்சிபாயி, சஜன் சதாயி, சபதா, ராம்தாஸ் மற்றும் பலர் பற்பல காலங்களில் மக்களுக்கு மெய்நெறியை காண்பித்து தோன்றவே செய்தனர். இவ்வகையில் இறுதியாக சேவை சாய்பாபாவை விஜயம் செய்தார். வீடியோ பாத்தியா? 2 வாரமா வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு வாட்ஸ்அப்பில் வந்துச்சா? சரி, நான் அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில். அவர்கள் முக்கியமாக நாகேஸ்வர் ஸ்ரீரடி கோயில் வியாழக்கிழமை வரல அப்படியே வீடியோ நெட் இருக்கா? வாட்ஸ்அப்பில் சீரடியில் அறிமுகமானதும் படைக்கப்பட்டதும் ஆகும். செழித்து விளங்கியதும் ஆசிரியர் பங்கிடுவதற்கு அருகில் உள்ள மக்கள் வேடாவை போன்றும் சமூக ராம்தாஸ் சஜ்ஜனத்தை விளக்கியதை போன்று நரசிம்ம மரோபாட்சியாளர்கள் விளக்கியதை போன்று அதை வாழ்த்தினார். சாய்பாபாவின் சத்தமுணர்வு ஆனால் மௌன கிரகத்திலிருந்து இம்மியளவும் பெறவில்லை. மசூதியில் உள்ள கவரின் மீது எப்போதும் சாய்ந்து கொண்டிருந்தார். அல்லது காலை, மதிய, மாலை இவ்வேளைகளில் பூந்தோட்டம்